Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. ஒன்று தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாத்திலும் எது பிரயோஜனம் உள்ளது? தேவ பக்தி. ஆண்டவர் சொன்னா சோறு வந்துருமாயா, கோயில் போயிட்டா வீட்டுல அடுப்பு எரியுமாயா, இப்படி முட்டாள்தனமான நிறைய கேள்விகள் பெரிய படிச்ச அறிவாளி கூட கேட்கிறான். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடான் தான் பைபிள் சொல்லுகிறது. ஆமா சொல்லுங்க. சிங்கக்குட்டி பட்டினி கிடக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் பட்டினி கிடக்க மாட்டாங்க. ஆமா சொல்லுங்க. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்ன செய்வாரு? தருவாரா தரமாட்டாரா? தருவாரு. தராம இருந்தாலும் இருப்பாரு. நிறைய பேர் இந்த சந்தேகத்தில் தான் வாழ்றோம். தருவார் என்று சொல்றவங்க மட்டும் கை தட்டலாம். ஒரு கையத்துக்கு ஒரு அலையில சொல்லலாம், பாதி வந்து நிக்குது. ஒரு பாஸ்டர் ரொம்ப ஊழிய பாரம் உள்ளவர். அவரு இடம் கிடைச்சுன்னா எதையாவது பெயிண்ட கொண்டு போய் எழுதுவாரு. பாறைகளிலே சுவர்களிலே ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா கேப்ல எழுதுவார், வசனங்களை எழுதி போடுவார். வசனம் எழுதுகிற ஊழியத்தை அந்த போதகர் ரொம்ப பாரத்தோடு செய்தார். ஒரு நாள் ஒரு பாறையில போய் எழுதினார், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு எழுதினார். போறவங்க வாரவெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணமா, பாவம் செய்யக்கூடாதோ, செஞ்சுட்டா மரணமா அப்படின்னு படிச்சுட்டு போறாங்க. என்னைய மாதிரி ஒரு சுட்டி பைய அது போனா பார்த்தான், பாவத்தின் சம்பளம் மரணமா எழுதி வச்சிருக்க. அப்படி என்றால் போனஸ் எவ்வளவுன்னு எழுதினான். இவன் போனஸ் எவ்வளவுன்னு எழுதி ஒரு கேள்வியோட பட்டான். இந்த பாஸ்டர் ஆத்ம பாரத்தோடு எழுதின வசனங்களை அவனாவது அழிச்சிருக்கானா, ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா பார்வையிடும்படி போனார். போனா போனஸ் எவ்வளவுன்னு எழுதுனதை படிச்சு பார்த்துட்டாரு. உடனே கீழே எழுதிட்டாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், போனஸ் எவ்வளவு? அதுதான் மறுமையின் வாழ்வு, ஜீவன், நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் என்று எழுதிட்டார். அப்போ ஆண்டவரை தேடுகிற பொழுது நமக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அந்த கிருபை வருமோ எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு கிடைக்கும். நம்ம எல்லாம் இந்த உலக வாழ்வை துஷ்டமா நினைக்கிறோம், அற்பமா நினைக்கிறோம். நான் காலையிலிருந்து இங்க வரதுக்குள்ள 3 பாஸ்டர் இறந்துட்டான்னு எனக்கு SMS வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் ஐயாவுக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய வேலைகள் அவர் செய்ய வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்யணும். அவிசுவாசம் கொன்றோம், விசுவாசம் ஜெயிச்சிடும். நல்லா சொல்லுங்களே, கையை தூக்கி சொல்லுங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் ஆசீர்வாதம், அதான் சம்பளம். தேவ பக்தியானது மறுமைக்கு, நித்தியத்திற்கு வாழ்வு, அதுதான் போனஸ். நமக்கு 2 கிடைக்கும். இந்த உலகத்திலும் நல்லா இருக்க முடியும், மறு உலகத்துக்கும் நித்திய ஜீவனை பெற முடியும். எந்த மதத்திலும் சொல்லப்படாத, எந்த தெய்வத்தாலும் சொல்லப்படாத மகத்துவமான ஒரு பாக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரமா இருக்கு. இம்மையிலும் வாழ்வோம், மறுமையிலும் வாழ்வோம். மறுமையின் வாழ்வை நினைக்காதவர்கள் தான் சடலத்தை எரிக்கிறார்கள். மறுமையின் வாழ்வு உண்டு என்று நம்புகிறவர்கள் தான், விசுவாசிக்கிறவர்கள் தான் நம் சடலத்தை புதைக்கிறோம். புதைக்கல, விதைக்கிறோம். விதைத்தது முளைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில் 1000 பரிசுத்தவான்கள் வரும் பொழுது